செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். ஆடி மாதத்தின் அடிப்படை தத்துவமே உன்னை இயக்கும் அதே சக்திதான் ஆங்காங்கு ஆலயங்களில் வெளிப்பட்டிருக்கிறாள். வெளியே தரிசித்த சக்தியை உனக்குள் காண்பதே பிறந்ததன் பயன் என்பதுதான். ஆடி வெள்ளியில் அம்மனை வழிபடுவதால் நம்மை சுற்றி உள்ள தீமைகள் விலகும். ஆரோக்கியம், செல்வம், ஞானம் ஆகியவை கிடைக்கும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மனை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது வழிபாடு செய்ய வேண்டும். எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்ததுதான் என்றாலும் ஆடி வெள்ளி குல தெய்வத்திற்கு மிகவும் ஏற்றது. சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமா இருக்கும். ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம். இந்த மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமைகளின் முக்கியத்துவம் பெறுது. பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவளித்து அவர்களுக்கு ரவிக்கை துணி, தாம்பூலம், வளையல், குங்குமம், சீப்பு, கண்ணாடி, மருதாணி, மஞ்சள் போன்றவற்றை கொடுத்து சிறப்பிக்க தேவியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆடி செவ்வாய் என்பது கோயில்களுக்கு சென்று அம்மனை முறைப்படி வழிபட வேண்டிய தினம். ஆடி வெள்ளி என்பது நம் முன்னோர்களோடு சேர்ந்து வழிபட வேண்டிய தினம். ஆடி செவ்வாய் விரதம் துர்க்கை முருகனுக்குரிய விரதமாகும். முருகப்பெருமானின் அவதாரமே செவ்வாய் கிரகம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் தெரிவிக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவதால் தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஆடி செவ்வாயில் மட்டுமின்றி பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் அம்பிகையை மட்டுமல்ல முருகப்பெருமானையும் வேண்டி விரதத்தை கடைபிடிப்பது பலன் தரக்கூடியது. ஆடி செவ்வாயில் ஔவையார் நோன்பு இருத்தல் கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும். இந்த நோன்பு நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்ட மக்கள் இன்றளவும் நடைமுறையில் நம்பப்படுகின்ற நோன்பா இருக்கு. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஆடி செவ்வாய் அன்று நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. ஆடி வெள்ளியில் சர்க்கரை பொங்கல் செய்து துள்ளுமாவு, பானகம், இளநீர் இவைகளை வாழை இலையில் அம்மனுக்கு நெய்வேத்தியமா படைக்கணும். அம்மனையும் நம்முடைய முன்னோர்களையும் சேர்த்து மனதார வழிபாடு செய்யும் பட்சத்தில் நம்முடைய வீடு சுபிக்ஷம் அடையும். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்னா பார்வதி தேவியின் வடிவமான சொர்ணாம்பிகை தேவியை பிரார்த்தனை செய்யணும். இந்த தேவியை வழிபடுவதால் செல்வ செழிப்புடன் வாழ்வோம். ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை அங்காளம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இரண்டாவது வெள்ளிக்கிழமையின் போது அங்காளி தேவியை துர்சக்திகள் மற்றும் எதிர்மறையிலிருந்து பாதுகாக்க பிரார்த்தனை செய்யணும். ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை காளிகாம்பாளிடம் பிரார்த்தனை செய்யணும். அவள் பார்வதி தேவியின் சக்தி வாய்ந்த வடிவம். இந்த தேவியை வழிபடுவதால் நல்ல ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் பெற உதவும். நான்காம் வெள்ளி ஆடி மாதத்தில் வரும் நான்காவது வெள்ளி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யும் நேரம். பக்தர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளையும் தேவி நீக்குவாள். ஆடி மாதம் ஐந்தாம் வெள்ளிக்கிழமை அதாவது கடைசி வெள்ளிக்கிழமை விஷ்ணுவின் மனைவியான லக்ஷ்மி தேவியை வழிபடணும். வரலட்சுமி நோன்பு இந்த நாள்ல கடைபிடிக்கிறது வழக்கம். அனைத்து பெண் பக்தர்களும் குறிப்பிடத்தக்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது நன்மையை தரும். அவர்கள் தங்கள் கணவர்களின் நலனுக்காக அம்மனை வேண்டி விரதம் எடுக்க வேண்டிய நாள். ஆடி வெள்ளியன்று நாகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூஜைகளுக்கு பிரபலமானது. அன்றைய தினம் நாக பூஜை செய்வது மிகவும் உகந்தது. லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கப்படும் முக்கியமான பூஜையான வரலட்சுமி பூஜையும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் கடைபிடிப்பது வழக்கம். ஆடி வெள்ளிக்கிழமையில் சிறப்பு பூஜைகள் செய்யறோம். பெண்கள் கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு கூழ் வார்த்து பின்னர் பக்தர்களுக்கும் விநியோகிக்கிறோம். இது குடும்பத்தில் சுபிட்சம் வர வழிவகை செய்கிறது. ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அனைத்து சக்தி ஆலயங்களிலும் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துறோம். குளம் சிறக்க குடும்பத்தோடு பொங்கல் வைப்பது இன்றளவும் நடைமுறையில் இருக்கு. பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்களில் மக்கள் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்றாங்க. பெண்கள் ஆலயங்களில் நடைபெறும் குத்து
குத்து விளக்கு பூஜைகளில் கலந்து கொண்டு தங்கள் குடும்ப நலன் வேண்டி பிரார்த்தனை மேற்கொள்கிறார்கள். அம்மனின் பல சுரூபங்களில் காணப்படும் சக்தி ஸ்வரூபம் தேவிகளான சண்டி, அங்காளி, காளி போன்ற பெண் தெய்வங்களுக்கு பிரத்யோக ஹோமங்களும் நடைபெறுகிறது. எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கு என்று ஒரு தனி பெருமையும் உண்டு. ஆலயங்களில் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் இறைவியின் திருமேனியை காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதால் கிரக தோஷங்களில் வருகின்ற பாதிப்புகள் நீங்கி நற்பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். அத்துடன் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் விரைவில் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். தகுந்த வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிரிகள் தொல்லை நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை விரதத்தை குறிப்பாக திருமணமான பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களின் குடும்பத்தினருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.